ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பாப்பாவுக்கு 6 months ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒரு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் வந்து நம்மளோட சாப்பாட்டு அரிசியை எடுத்திருக்கேன். அது ஒரு கிளாஸை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி, ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு 5 minutes 10 minutes வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் இந்த அரிசியை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியை வந்து ரொம்பவே கருக விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா அரிசியும் வந்து பொரிஞ்சு வரத்துக்கு நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வந்து அரிசி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் அரிசி ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துடும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்துட்டு உங்களுக்கு பாப்பாவுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 glass எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்துட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வந்து கொரகரப்பு இல்லாமல் மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜல்லடையை வச்சு நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஏதாச்சும் கொஞ்சம் கொரகரப்பு இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு அந்த ஜல்லடையிலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாவு நல்லா ரொம்ப லேசாக கிடச்சிடும். இதை வச்சு நீங்கள் வந்து குழந்தைக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை வந்து தண்ணியில் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. குழந்தைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் நான் சொல்லுவேன். நான் என்னோடய குழந்தைக்கு இதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 daysக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். அதுக்காக முன்னாடியே வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.